வப்ஸ் நாங்கள் அருகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்கோட பிஎல் ஒன் ஷாட். இது எப்படி வரும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா பலவித குழப்பங்களுக்கு பிறகு இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் நான் எடுத்து பண்ணி கடைசியாக ஒரு கான்செப்ட்டில் வந்துட்டேன். ஸோ இதை தமிழ் பார்த்தா தான் எனக்கு என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம டேவை தான் காமிக்கிறாங்க. நம்ம டே தாண்டா அவங்க அப்பாட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா, ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா, எனக்கு என்னப்பா வயசாகுது, நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம்னா என்னால் அதை யோசித்து கூட பார்க்க முடியல. இங்கே பாருட்டு, நான் பண்ணுறது எல்லாமே உன் நல்லதுக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? அதோட எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே அனுப்பி வைக்கணும், உன்னிட்டு இந்த வீட்டோட துரத்தணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் கிடையாது. உனக்கு தெரியும்லப்பா நம்ம கம்பெனி லாஸில் போய்ட்டுருக்குண்டு. அப்பா அதுக்காக என்னை பற்றி அவங்கள பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்கள பற்றி தெரியாமலே எப்படி ஒருத்தங்களே. இங்கே பாருட்டே, நான் அவனை கண்டவன் கையிலலாம் கட்டி கொடுத்துட மாட்டேன், புரிஞ்சுதா? அவனை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கேன், அவன் நல்லவன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவன் எனக்கு நல்லா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்ப்பா கம்பெனி விஷயத்தில். இப்போது அவனை கேட்கும்போது என்னால், அதோட அவன் கம்பெனியில் நான் நிறைய கடனும் வாங்கியிருக்கேன். அவங்க அப்பாவுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் தன் பிள்ளைக்குன்னு ஆசை. ஸோ அதனால தான் அவனை கேட்டிருக்காரு. அதுக்குன்னு என்னை ஒரு பொருள் மாதிரி கொடுக்குறீங்களாப்பா? இங்கே பாருட்டே, நான் உன்னை பொருளாலாம் பார்க்கல, புரிஞ்சுதா? நீ வேறு எதாவது பேசாமல் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவா அவர் பாட்டிக்கு சொல்ல, நம்ம டேக்கா ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கா. அவர் போய் ஆனால் படுத்துடுறாரு, பயங்கரமாக அழுறாரு. இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் டே நம்ம டேக்கு நெக்ஸ்ட் டே மேரேஜ் வச்சுட்டு டே இன்றைக்கி போய் அவங்க அப்பாட்ட சண்டை வளர்த்துட்ருக்காரு. இதான் நடக்குது. இப்போ அப்படியே மேரேஜ் ஹாலை காமிக்கிறோம். மேரேஜ் ஹாலில் காமிச்சா இங்கே அப்படியே வந்து நம்ம டேவா வேண்டா வெறுப்பா கிளம்பி வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தா இதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் நிற்கிறாங்க. இப்போது நம்ம ஃபாதர் தாண்டா ஜான் சங்குகாஹினி கிம் செய்யாங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதம் ஃபாதர். கிம் தேயாங்க இனி ஜோன் சங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க நம்ம டே ஒரு மாதிரி தயங்குறாரு. பட் ஆனால் அவர் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ அங்கே அப்படியே, ஆனால் நம்ம டே வந்து இன்ன வரைக்கும் ஃபேஸை பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே அவங்களுக்கு அப்படியே கரெக்டாக மேரேஜும் அங்கே எல்லோரும் பெரியவங்க எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு என்ன மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து டேட்டையும் பேசல. டே வந்து ஜங்குக்கு கண்ணை திறந்து கூட பார்க்கல, அப்படிதான் சொல்லணும், கீழே கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே காமிச்சா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக்கு தாண்டா நம்ம டேவை காரில் எட்டு அப்படி அழைச்சிட்டு போயிருக்காரு. போகிற வழியெல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. நம்ம டேவா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ஒன்று யோசிச்சுட்டே வராரு. அவ்வளோதான், டே லைஃப் முடிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவனை பார்த்தா எனக்கு நல்லவ மாதிரிலாம் தெரில. எங்கள் அப்பா இவனை போய் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என் லைஃப் எப்படி போக போகுதுன்னு தெரில. காலேஜும் அப்படியே போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போகிறாரு. நம்ம சங்குக்கா போகிறவெல்லாம் ரோட்டை பார்த்து தான் ஆள் ஓட்டுறாரு. திரும்பி கூட பார்க்கல நம்ம டே ஒரு ஆள் இருக்கானே அவர் கண்டுக்கல. அப்படியே போயிட்டுருக்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே 2 பேரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம சங்குக்கு பாட்டுக்கு இறங்கி போயிட்டுருக்காரு. இறங்கி போயிட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்து, ஏன் காரை திறந்து விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னால் தான் இறங்குவியா அப்படின்னு நம்ம டேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அவ்வளோதான் நம்ம டேவை கொஞ்சம் பயந்துட்டாரு. டக்குன்னு இறங்கிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு, இங்கே பாரு, நான் வந்து உங்கள் அப்பா சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன். அதோட உங்கள் அப்பா மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன். பெரியவங்க சொல்கிறதுனால தான் நான் மேரேஜ் பண்ண, வேறு அந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது, புரிஞ்சுதா? மேலே உள்ள செகண்ட் ரூம்லேயே நீ தங்கிக்கோ. அதோட இந்த கல்யாணம் ஆகிட்டு புருஷன் பொண்டாட்டி இது மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நமக்குள்ளே வேணாம், புரிஞ்சுதா? ஜஸ்ட் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம டேக்கா அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகுது. அப்பாடா, நானே வந்துட்டு பேசணும்னு நினச்சேன், பரவாயில்ல இவனே பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டே பாட்டுக்கு அப்படியே ரூம்க்குலாம் போகிறாரு. ரூம் பார்க்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அவர் போய் உட்காந்துருக்கேன். இப்போ அங்கேருந்து ஒரு மெய்ட் தானே வராங்க. சார், உங்களுக்கு ஏதாவது இப்போ சமைச்சு வேணுமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் சமைச்சு தரேன். இல்லை வேணாம்மா, எனக்கு இப்போ எதுவும் வேணாம், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தண்ணியெலாம் கலந்து கொடுக்க நம்ம டேவுமே குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இவங்க டேஸ் எப்படி போகுதுன்னா நார்மலாக தான் போகுது. நம்ம சங்குக்கு எப்போதும் போல் அடுத்த நாள்லேயே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். கல்யாணம் அடுத்த நாள்லேருந்து இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி எதுவும் பேசிக்கல, இப்படி சொல்லி பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு உண்மைக்கு இப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி போர் அடிக்குது. அவர் வந்து சங்குக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாலும் சங்குக்கு வந்து டே முழிக்கிறதுக்கு முன்னாடியே காலைல போயிடுவார் வேலைக்கு. அதேமாதிரி நம்ம டே தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வராரா. இவங்களுக்குள்ளே எப்படின்னா அப்போ கேப்பில் எப்போயாவது லீவ் டைத்தில் சில டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம டே நீங்கள் எப்படியாவது பேசணுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நம்ம சங்குக்கா அப்போ தான் எங்கே கிளம்பலான்னு டக்குன்னு கிளம்ப சோஃபாவில் தான் உட்காந்து கிளம்புவார். டக்குன்னு நம்ம டே தான் கொடுக்குறது வந்து எனக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சங்குக்கோட கையை பிடிச்சி டக்குன்னு அந்த சோஃபாவில் உட்காரச்சிட்டு அவரும் டக்குன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நம்ம சங்குக்கா அப்படியே மேலே எங்களையும் பார்க்குறாரு. நம்ம டேவா டக்குன்னு எடுத்துட்டு, சாரி, அது உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்களா? சரி, ஓகே, 5 minutes தான், அதுக்குள்ளே என்னென்னு சொல்லு. அது வந்து எனக்கு நான்
இப்படியே அதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நான் கிளம்பி போக தான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் சொல்லியா? ஒரு நிமிஷம். அது எனக்கு காலேஜ் போய்ட்டுருந்தேன். உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு காலேஜை ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ எனக்கு காலேஜ் போகணுன்னு ஆசையாக இருக்குது, போகலாமா அப்படின்னு கேட்க நம்ம சங்குக்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இவ்வளோதானா, ஓகே நாளைலேருந்து காலேஜ் போ, அதுக்கான வேலை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் சொல்லாத, நீ நல்லா படிக்கிற பையன், ரொம்ப டாப்பர் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா சொல்லியிருந்தார், அதனால தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு பாட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 1 வீக் மறுபடியும் இதே மாதிரி ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம மேட்ஸ் தான் ஏதோ பரபரப்பாக சமைச்சிட்ருக்காங்க. நம்ம டே தான் போயிட்டு கிச்சன் போய் பார்த்துட்டு நம்ம டே வந்து எப்படின்னா கிச்சனில் போய் மேட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாகவே பேசுவார். அவருக்கு தான் ஃப்ரெண்டு அது வீட்டில் பொறுத்தளவுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து மேட்ஸ்லாம் நல்லா பேசுவார். மேட்டை போய் தான், ஆண்டி ஆமாம் எதுக்கு இன்றைக்கி இவ்வளோ பரபரப்பாக சமைக்கிங்க, யாராவது வராங்களா? அப்படிலாம் இல்லை டேமா, அது புருஷன் இருக்கார்ல அப்படின்னு சொன்னால் நம்ம டே லைட்டாக ஷை ஆகிட்டு ஆமாம் அவருக்கு உடம்பு சரியில்லடா, அதான் அவர் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் ரெஸ்ட் எடுக்காமல் இப்போ தான் வந்தார், தூங்கக்கூட இல்லை சரியா, அதுக்குள்ளே மனுஷன் கிளம்பி போகிறாராம் ஆஃபீஸ்க்கு. அதான் அவருக்கு கொஞ்சம் சாப்பாடாவது கொடுத்து தெம்பாக அனுப்பலாமே, என்னென்னா சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா மட்டே தான் அப்படியே மேலே போகிறாரு. அதாவது நம்ம சங்குக்கோட ரூமுக்கு போயிட்டு, சங்குக் இருக்கீங்களா வா அப்படி நம்ம சங்குக்கு லோவான ஒரு வாய்ஸில் கூப்பிட்டா நம்ம வேகமாக உள்ளே போகிறாரு. சங்குக் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன், நான் கொஞ்சம் பிஸி, லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் பாட்டுக்கு நம்ம டேவை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். நம்ம டே தான் டக்குன்னு நம்ம சங்குக்கோட கையை பிடிக்கிறாரு. என்ன அது சங்குக் உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம்ல? இல்லை ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கா நம்ம டேவோட கையை உதறி விட்டு அவர் பாட்டுக்கு போவோம். டக்குன்னு நம்ம சங்குக்கு பிடிச்சி இழுத்து நம்ம டே வந்து பெட்டில் தள்ளிட்டு அவருமே டக்குன்னு வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹை ஃபீவராக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபீவராக இருந்தால் உனக்கு என்ன, நான் உன்னோட ஒய்ஃப், புரிஞ்சுதா? இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதுக்கு என்னோட பொறுப்பு தான், ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் போகல கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டெரராக சொல்ல நம்ம சங்குக்கா லைட்டாக ஷாக் ஆகிடுச்சிட்டு, இப்படிப்பட்ட இன்னசென்ட் பையனாடா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஜர்க்கில் தான் உட்காந்துருக்காரு. நம்ம சங்குக்கு வந்து சரி இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு போவேணாம் அப்படின்னு ஒரு முடிவுமே எடுத்துட்டாரு. சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. பட் அவருக்கு இன்னும் பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. நம்ம சங்குக்கா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, பட் டைம் வந்து 11:30 ஆகுது, இன்ன வரைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எல்லாம் பிடிங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க தான் நம்ம டேக்கு தோணும். நம்ம டே தான் இப்போ போய் மேட்ஸ்கிட்ட போய் ஃபுட்லாம் வாங்கிட்டு மேலே வராரு. சாப்பிட்டேங்க சங்குக்? இல்லை எனக்கு பசிக்கல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பசிக்கலையா? ஆனால் டைம் பார்த்தீங்களா 11:30 ஆகுது, இது வரைக்கும் சாப்பிடாம வந்தால் உடம்பு கெட்டு போயிடாதா? நீ என்ன என் மேலே ரொம்ப ஓவர் கேரிங்காக இருந்துகிட்ருக்கியா? எனக்கு புரியல. ஏன் நான் கேரிங்காக இருக்கக்கூடாதா என்ன? நீங்கள் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணீங்க, ஸோ நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கமிட்டட் மாதிரியும் தெரில, கல்யாணம் ஆனவங்க மாதிரியும் தெரிலங்கிற மாதிரி தான் மெய்ட்ஸ்க்கு ஓகே. ஏன்னா மெய்ட் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர் கொடுக்கலாம், ஏன்னா அந்த சாப்பிட முடியாது கொண்டு வந்துருப்பாரு. ஸோ வாட்டர் கொடுக்கலான்னு கதை திட்ட போய் பேசுறதெல்லாம் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே கீழே இறக்கி போயிடுறாங்க. ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சங்குக்கா அப்படியே உட்காந்துருக்கேன். நம்ம டே தான் நம்ம சங்குக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம சங்குக்கா அதெல்லாம் மதிக்கிற மாதிரியே இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்து எனக்கு வேணாம், கொஞ்சம் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க, எனக்கு வேணான்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள் மணி என்ன ஆகுது, கொஞ்சம் கூட சாப்பிடாமல் ஃபீவர் டேப்லெட் எடுத்துக்கலாம், ஒன்றுமே பண்ணல. இதோட நாளைக்கு கம்பெனி போக முடியுமா உங்களால்? பரவாயில்ல நான் போவேன். நீங்கள் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கணும்னு ஒன்றும் இல்லையே, ஒரு வேலை நீங்கள் எனக்கு விழுந்துருவேன்னு பயப்படுறீங்களா? இங்கே பாரு, என்னட்டா இது மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காத, புரிஞ்சுதா? எனக்கு இது மாதிரிலாம் பேசினா சுத்தமாக பிடிக்காது, தெரிஞ்சுதான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவா லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நம்ம சங்குக்கா ஒரு மாதிரி கடுப்பாகுது. நம்ம டே டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம சங்குக்கோட லேப்பில் தான் டபுள் சைடு கால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு நம்ம சங்குக்கா சமைச்சாக்கு. என்ன பண்ணுற? உங்கள் ஒய்ஃப் தானே நான், அப்போது இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தான் தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோயோ உன்னை போய் இன்னசென்ட்னு உங்கள் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு, எங்கள் அப்பாவை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே நம்ம அழகாக நம்ம சங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு லைட்டாக என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லலாம். வெளில கொஞ்சம் வரப்பாக இருந்தாலும் உள்ள இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஒய்ஃப் ஊட்டுறதெல்லாம் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி தனி ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அவருமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு நம்ம
டேவா ஃபீட் பண்ணிட்டு எந்திரிக்க போக நம்ம சங்குக்கா டக்குன்னு நம்ம டேவை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீ தானே சொன்ன ஹஸ்பண்ட்ட ஒய்ஃப் எப்படி ப்ளே பண்ணலான்னு, ஒய்ஃப்ட்ட ஹஸ்பண்ட் எப்படி ப்ளே பண்ணலாம், இதை நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறதே சரியில்லை. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ நாளைக்கு கேட்க மாட்டேங்க, கத்திக்கிட்டே கிடைக்காங்க. சரி வெளில தான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் போடுற சவுண்ட் வெளில வரைக்கும் கேட்குது. அதையும் தாண்டி வெளில வந்தால் இப்போ நைட் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 9 ஆகுது. 9க்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளில நான் எல்லாம் குறைக்குது. அதுவும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். நம்மளாம் ஒரு வீர மாதிரி போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சங்குக்குலாம் பேச நம்ம டேக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது இவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. என்னளுக்கு அதெல்லாம் அப்படியே உட்காரு, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு நம்ம டே வந்து உட்காந்துருக்காருல, அவரோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறாரு. நம்ம டேக்காக ஒன்றும் சொல்ல தோணலை. டக்குன்னு அவங்களாம் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஒரு மாதிரி லவ்லியாக தான் இவங்க லைஃப் போயிட்டுருக்குது. அப்பப்போ ரொமான்ஸ் இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு எதார்த்தமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்க ரொமான்ஸ் அவங்கள அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபைன் டே காட்டுறோம். நம்ம சங்குக்கா அறக்க பறக்க கிளம்பி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பார் வீட்டுக்கு. வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக தான் வருவார். ஏன்னா அவர் டேக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பார். அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு நம்ம டேவை பற்றி நினச்சிட்டு வராரு. இதை என் பொண்டாட்டி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், அவனுக்கே செஞ்ச மாதிரி இருக்குது இது, போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. இப்போ கரெக்டாக சிக்னல் போட்டுறாங்க, கார் நின்றுட்டு இருக்குது. நம்ம சங்குக்கா அப்படியே வெளில வேடியை பார்த்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவர் ஐஸ்லாம் பயங்கரமாக வேடாகுது. என்னன்னு பார்த்தா கடைசியில் நம்ம டே வந்து ஒரு பையன் கூட நடந்து போயிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம சங்குக்கு பார்க்குறாரு. அந்த பையனுமே நம்ம டே வந்து மில்கை குடிச்சிட்டு போயிட்டுருப்பாரு. அதை லிப்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் தடிச்சு விட்டு விடும் கொஞ்சிக்கிட்டு மேலே கை போட்டு அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இதை நம்ம சங்குக்கு பார்க்க அப்படியே வெறி ஆகுது. நம்ம சங்குக்கா ஒன்றுமே பேசலாம். அவர் பாட்டுக்கு அப்படியே டேரக்டாக வீட்டுக்கு போயிடறாரு. நம்ம சங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போ நம்ம டே தான் வராரு. ஹாய்மா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ஸ்க்கெலாம் ஹை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ உள்ளே போனோன்னே அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சிட்டோம் தம்பி, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மணி அனுப்பி வைக்கிறாரு. பார்த்தாலும் இப்போ சங்குக்கு வந்து உள்ளே தானே இருப்பார். நம்ம டே வரும்போது மோஸ்ட்லி சங்குக்கு இருக்க சான்ஸ் இல்லை, எப்போயாவது தான் இருப்பார். இப்போ பார்த்தா சங்குக்கு இருக்கிறத பார்த்துட்டு சங்குக்கு இருக்கார் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேகை பார்த்துட்டு உள்ளே போயிருப்பார். பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு பார்க்க டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி உள்ளே இழுக்குமா. அவ்வளோதான் டேக்கா அல்ல உள்ளே போயிட்டு ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கேன். கடைசியாக பார்த்தா நம்ம சங்குக்கு தான் பிடிச்சிட்டு, ஓ நீங்கள் தானா, நான் பயந்துட்டேன் வேறு யாருன்னு நினச்சேன் ஒருத்தவங்க கூட கொஞ்சிட்டு வந்தானே அவன் நினச்சியா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கேட்க. நம்ம டேக்கா என்ன சொல்கிறதே தெரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஒருத்தன் கட்டின புருஷன் நான் ஒருத்தர் இருக்கும்போது எவன் நான் உன் மேலே கை போட்டு மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்கான், யார் அது, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, எனக்கு யாருன்னு தெரில, யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பியா நீ, சொல்லு, அவ்வளோ க்ளோஸாக இருப்பியா? சங்குக் நீ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல, யாரை சொல்கிறீங்க, நான் யார் கூட க்ளோஸாக இருந்தேன்? உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நடிக்கிறடா, அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறடா பச்சையா. யாருன்னு சொல்லி எனக்கு பார்ப்பேன், யாருன்னு தெரிஞ்சானோ இப்போ எனக்கு தெரியல நினச்சி எனக்கு மண்டை வெடிக்குது. யார் அவன்? உன் கையை பிடிச்சி நடந்துட்டுருக்கான், உங்களை உரசிட்டு இருக்கான், யாருன்னு கேட்குறேன். சங்குக் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நான் யார் கூடயும் அப்படிலாம் போகல. ஓ உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது, சொல்கிற விதத்தில் சொன்னால் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்குக்கா தரத்தன நம்ம டேவை பிடிச்சி எடுத்துகிட்டு பெட்டை தள்ளி விட்டுறாரு. அதுதான் நம்ம டேக்கா பயங்கர பயம். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 months 6 months இருக்கும். பட் ஆனால் அவங்க ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹக்கு அப்படி தான் போயிட்டுருக்கோம் அவங்க லைஃப். ஒரு மாதிரி சட்டிலான ஒரு ரொமான்டிக் ரொமான்ஸ் அப்படி தான் போவோம் அவங்களுக்குள்ள. ஆனால் இப்போ டக்குனு பண்ணணும் ஒரு மாதிரி வைல்டாக பிஹேவ் பண்ணுறாரு நம்ம சங்குக்கு. நம்ம டேக்கா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சங்குக்கு சத்தியமாக அதெல்லாம் பண்ணல, நீங்கள் யாரும் சொல்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரிலங்க. நல்லா நடிக்காத, உனக்கு அப்படிலாம் சொன்னால் பரவாது, இனிமேல் செய்கிற இதை செஞ்சால் தான் உனக்கு புரியும், நீங்கள் என்னதுன்னு உனக்கு தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கா சடன்லியாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டே கூட இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம டேவா ஒரு மாதிரி அதாவது வேணாங்கிற சொல்லிட்டு இருக்க. நம்ம சங்குக்கா ஒரு கடத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. டக்குன்னு நம்ம அவர் பெல்ட்டை கட்டி நம்ம டேவோட கையை அப்படியே அந்த பெட்டில் அப்படியே அதாவது கட்டின மாதிரி அப்படியே கட்டிடுறாரு. பிடிச்ச மாதிரி கையை தூக்கி வச்சு அப்படி கட்டிடும். நம்ம டேவெல்லாம் மூவ் பண்ண முடியல. சங்குக் ப்ளீஸ் நான் சொல்லுங்க நம்புங்க, நான் யாரு கூட போகலைங்க. பரவாயில்ல நீ போகலனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும். சங்குக் ப்ளீஸ். நீ என்ன ப்ளீஸ் சொன்னாலும் இங்கே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டை நம்ம சங்குக் கொஞ்சம் ஒரு மாதிரி வைல்டாகவே பிஹேவ் பண்ணுறாரு. சங்குக் நினைக்கிறேன் சங்குக்கா, வேணாம் சங்குக், வேணாம்
வேணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு கிஸ் போயிட்டுருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு சின்ன மேக் அவுட் நடக்குது. அவ்வளோதான், நம்ம டேக்கெலாம் ஒரு கடத்துக்கு முடியல. ப்ளீஸ் சங்குக்கா விட்டுருங்க. முடியல, அழுகிது அழுகிது அழுகிது. அப்படி சொன்ன கொஞ்சம் ஆயிடு சங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி பயங்கரமான மேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம டேக்காக மாதிரி ப்ளீட் ஆகிடுது. அவ்வளோதான், நம்ம டேக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடாரு அவர். நம்ம சங்குக்கா சரி பரவாயில்ல, ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு காமாயிட்டு, இனிமேல் நீ என்னது வேறு எப்படின்னு ஒன்று நிறுங்க நினச்சாலே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்க. இந்த மாதிரி நம்ம டேக்காக அழுகுதான் வந்து, ஏன் இப்படி பண்ணிங்க நீங்கள்? இப்போது நீ ஒய்ஃப் தானே, என் கூட இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு நீ இனிமேல் அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க? எனக்கு யாருன்னே தெரில அப்படின்னு நம்ம டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டேவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஃபோட்டோவில் பார்த்தா அந்த பர்சனோட ஃபோட்டோ தான் இருக்குது. நம்ம சங்கு பார்த்துட்டு இவனே தான் இவன் யார் உனக்கு? உனக்கு ஃபோன்லாம் மட்டும் தெரியாதுங்கிறது நீ என்கிட்ட போய் சொல்கிறியா? உன் ஹஸ்பண்ட்னே போய் சொல்கிறியா? சங்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவன் கூட தானே நீ இன்றைக்கி வெளில போனேன். அவன் என்ன அப்படி கொஞ்சிட்டு வரான்? யார் அவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? உன் எக்ஸா? இல்லை வேறு யாரையும் கரெக்ட் பண்ணிட்டியா? சங்கோக் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவரை தான் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், இவனே தான். அவன் உடனே அப்படி உன் மேலே தோளில் கை போட்டு இன்னும் உரிமையாக நான் தானே அவனை கல்யாணம் பண்ணேன், நானே இதெல்லாம் பண்ணது கிடையாது. அவன் யார்? சங்கோக் அவன் என் அண்ணன். எதை? என் அண்ணனா? ஆமாம், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் மேரேஜ்க்கு வரல, அவன் வெளில அப்ராட்டை படிச்சுட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்க வந்தான். இவனை பார்த்தா நீங்கள் இப்படி பண்ணீங்க? சாரி எனக்கு தெரியாதுல்ல, அதான் ஏதோ. சங்கு ஏன் சங்குக்கு இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, இவன் அண்ணன் பேர் ஹியூனிங்கா? ஆமாம், அவர் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருந்தோம். அவர் பேர் ஹியூனிங்காய். அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அவரை பார்த்தா நீங்கள் பொசிவானீங்க. சரி விடு. ஏன் சங்குக்கு அப்படி பண்ணுறீங்க? ஏன் நான் விட்டு நடந்துக்கூடாதா? உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, அது எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் சங்குக். ஆனால் வலிக்குது. சரி பரவாயில்ல விடு. பரவாயில்ல, ஓகேவா? சரியாயிடும். எங்கள் அப்பா கம்பெனி லாஸ்ட்டில் போகுதுங்கிறதுனால தானே உங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. லூஸா நீ? அதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நினைக்கிறியா? அப்படி இருந்தால் உன் கூட இப்படிலாம் இருக்கணுமா என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. லூஸு பொண்டாட்டி, நீ என்னோட பொண்டாட்டிடா. உன்னை எப்படி நான் விடுவேன்? அதுவும் இதெல்லாம் பண்ணிவிட்டு லூஸ் மாதிரி பேசாத. அப்புறம் உனக்காக ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்காரோட பேண்ட் அப்படி எனக்கு செய்யாவது விடுங்க. பேண்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அதில் ரிங்கு தான் இருக்குது. நம்ம டேக்காக ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதே ஹாப்பியான லைஃப் அப்படியே போட்டோம். லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போட்டோம், விட்டுருவோம். இதுக்கு மேலே தான் என்னால் கிண்டி கிளற முடியல. கிட்ட நைட் டயத்தில் பண்ணுறேன். நான் ரொம்ப ஷை டைப் வேறு. நான் பேசுகிறது பக்கத்து வீடு வரைக்கும் அப்படியே கேட்கக்கூடாது. இப்போ போட்ட சவுண்ட் எல்லாமே கேட்டுருவோம். அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் ஒரு நாளாக இல்லை, கண்டிப்பாக இந்த வீக்கில் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த வீக்குள்ளே இன்னொரு விஷயம் அப்லோட் பண்ணுறேன். அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ ஓரளவு பேசல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய். நாங்கள் வரோம்.